முடிச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கு எழுதி வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க. நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னு உன் தலை தாண்டா வெட்டின. இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணன் அண்ணன் வழிக்க வேண்டாம். தேங்காவது கொடுங்க. கோயில்ல சூர தேங்காய் போடுவாங்க. புரியுது போடா போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். என் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்ணில மசுவாட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணா வழக்கா இந்த மாதிரி வழக்கு பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேட்கறேன்? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட். கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுற அது ஊழல்னே. ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் போற கூட இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதுடா. என்ன வேலை வெட்டி போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கே சுத்திட்டு இருக்க. என்னென்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கேட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அடபோட நானே சம்பளம் கூட கிடையாது, கொடுக்க மாட்டேன். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாளை என்ன பண்ண போறாரு? அத தவிச்ச வாங்கி எழுதி சாப்பிட வராங்க. அவங்களுக்கு எல்லாம் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல. அநியாயத்தை அநியாயத்தான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன கொடு. வரலாவது ஆளு பாரு. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஏதோ அரசுக்கும் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? அப்படியே சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்படா சட்டை பத்தியா? ஆமா, நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேட்கறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? சின்ன பையன் கேட்கறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்ன முண்டா வரையில் சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாரு. என்ன அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். அப்பாடா, ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாக்க கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ எடுக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. ஏய், யாரு போய் இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உங்களுக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேட்கறீங்க. இதுக்குதான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ? இருங்க, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலாமரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு நான் எதுக்கு ஐடியா கேட்கிறேன்? எனக்கு மூளை இல்ல. இல்ல, உன் மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையில அது போய் குழம்பு வைக்கிறேன். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபாய்க்கு பூட்டுவாங்க. இங்கதானே போடுறேன். ஆமண்ணே,
அவசரப்படாத. கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க என்னது கயிறு போட்டு விளையாண்டு இருக்கத? என் கடை இளநில நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? என்ன இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க 5 ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, கோசியில் இளநி கிடைச்சா 8 ரூபா கூட வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன் இவர்தான் கடையை போறோம் பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடியாது ஓடி போயிரு. அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒருத்தரா? நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிக்கிறேன். என் கையில தம்பு இருக்கு. சொந்த காலில் பொறுப்பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன காலு வாடகை வாங்கி நிக்கிறோம். போடா. இந்த இலையில தண்ணி வரலைங்க. என்னது தண்ணி வரலைங்க? பாரு பைப்பில் வருது போய் குடிச்சு குடி. ஒரு இலையை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடா. எப்படி பேசுறாங்க கடவுள்? அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இலையில தண்ணி வரலையா? தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடுபட வழியில இருக்குது. ஏதாவது போடுங்கய்யா. ஐயா ஐயா என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாங்க வாங்க கட்டாதீங்கடா. ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்கய்யா. என்னடா அது இவ்வளவு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனே எந்த யாரும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசும் அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய் கோவில் தர்மகர்த்தாக்கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்து போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்துனா அதை விடுங்கண்ணே. தமிழ்நாடு இமய மலைக்க போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். ஆறு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிசினஸ் ஆனது லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. எனக்கு தெரியும் ஐயா. கற்றுக்கு பாரு. ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவம் மண்டை உடைக்க முடியாது. போயா நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தரையா வடிவேலு இங்க பாரு. என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டியிலன்னு கோயில் கடையில படுத்திருந்தேன். சரி முடிச்சு பார்த்தா துண்டுதே காசு ரூபா நோட்டா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவன் குழந்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. யாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்லா பாத்தியா தான் சொல்லு. 5 வட்டிலாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். தொழில் தொடரா? அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. என்னன்னு இளநீ வியாபாரத்தை தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உனக்கு பணம் தான் வேணா 100க்கு 2 ரூபா வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. ஆறாது என்ன எவ்வளவு நம்ம எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. உனக்கு ஒண்ணுனா என்ன தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமை வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயா சொல்லி வாங்கிட்டு வாங்க. நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கின அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸரா? என்ன வாங்கி போயா? உட்காருங்க. என்னடா அங்க